இங்க பாரு, நாம எப்பவுமே டென்ஷன் ஆக கூடாது, மத்தவங்கள தான் டென்ஷன் ஆகணும். யூடியூபர் சவுக் ஷக்கருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாவிகளா, வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? பணம் கேட்டு மிரட்டிய புகாரில் கைது செய்யப்பட்டிருந்தார் யூடியூபர் சவுக் சங்கர். இந்நிலையில் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. நேர்ல வரண்டா. பூர்ணச்சந்திரன் தீக்குளித்து இறந்து போன சம்பவம் துயரத்தை ஆழ்த்தியது. அவருடைய பையனுடைய வீடியோ, அந்த போட்டோவை வந்து நீங்கள்லாம் எல்லாருமே சோசியல் மீடியாவில் பரப்புறீங்க. நான் கூட உங்களுக்கு அந்த சமயத்தில் தொடர்பு கொண்டு ஏங்க அந்த போட்டோவை பரப்புறீங்க? அந்த இறந்தவருடைய அவனுடைய அப்பாவுடைய உடலை பார்த்து கதறி அழுற மாதிரியான ஒரு போட்டோ. இன்னொரு பக்கம் சிறுவர்கள் எல்லாமே கிறிஸ்துமஸ் தாத்தா உடை அணிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு சிறுவனுடைய கன்னத்தை ஸ்டாலின் அவர்கள் அப்படி கொஞ்சற மாதிரியான ஒரு போட்டோ. இந்த ரெண்டு போட்டோவையும் பார்க்க முடிஞ்சு சார் ஒரு மாதிரி இருக்கு. என்னடா ஒரு மாதிரி? என்ன கண்ணு அது? மூச்சை முற்ற மாதிரி இருக்கு சார். அதுல ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு, மதத்தின் பெயரால் உங்கள் உணர்வுகளை தூண்டினால் கவனமாக இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன், அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. அதுக்கு ஒரு பைபிள் வசனத்தை கோட் பண்ணி சொல்றாரு. அது என்ன பைபிள் வசனம் அப்படின்னா, ஒருவரும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்ற ஒரு பைபிள் வசனம். அதை கோட் பண்ணி சொல்றாரு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்று சிரிப்பது யார், அழுவது யார் தெரியும் அப்போது. எனக்கெல்லாம் அது வலித்தது பார்க்கும்போது. அந்த குழந்தை வந்து அப்பா இல்லாத சூழ்நிலையில அந்த குழந்தை பார்க்கும்போதே அந்த பார்வை எல்லோருக்கும் வலி ரணமா இருந்தது. ஏன் பிஜேபி உங்க அரசியலுக்காக அதை நீங்க பயன்படுத்துறீங்களா அந்த போட்டோவை? அந்த குழந்தைய பார்க்கும்போது எல்லோருக்குமே யாருக்குமே ஒரு ரணமா இருக்குங்க. போட்டோ பார்த்த உங்களுக்கே ஒரு ரணமா இருக்கு, நேர்ல பார்த்தா எங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்ணே காணங்குருவி கிடிச்சி உன்னை காண முன்னுதாங்க கிடிச்சி. உங்க அரசியலுக்கு அந்த குழந்தை தான் உங்களுக்கு கிடைச்சதா? இப்போ நீங்க இந்த கேள்வி கேட்டீங்க பாத்தீங்களா, இதை விட ஒரு அசிங்கமான ஒரு கேள்வியை நான் வாழ்க்கையில சந்திச்சதில்லை. பூர்ணச்சந்திரனுக்கு தீ வச்சது என்ன திமுகவா என்ன? என்னங்க இது அரசியல்? நீங்க தான் அதை சொல்றீங்க. ஆமா, திமுக தான் பூர்ணச்சந்திரன் அவர்களுக்கு தீ வச்சது. என்னடா செத்துட்டான்? அவனே எங்க செத்தான்? நீதான் சத்தியம் பண்ணி சாவடிச்சிட்ட. அடி கொண்டு சாவடிச்சறான். ஏண்டா செவனேன்னு போய்ந்தவன தரதரன்னு எழுதிட்டு வந்து சத்தியம் பண்ணி விட்டு சாவடிச்சிட்டு பழிய ஏமல போறீங்களா? நீங்க அப்படிதான் எழுதிருந்தீங்க எல்லாரும், நீங்க அத்தனை பேரும். அதானே உண்மை. யாருங்க ஒரு உயிர் போறதை யாராவது அனுமதிப்பாங்களா? இன்னொன்னு, அவர் போய் போலீஸ் பூத்துல போயிட்டு தீ வச்சு இது பண்ணிக்கிட்டாருங்க ஈவே ராமசாமியினுடைய சிலைக்கு பக்கத்துல. ஆமா, அது ஏன் அந்த இடத்துக்கு போய் தீ குளிச்சங்கிறதையும் அவர் ஆடியோல சொல்லிட்டாரு. சரி, அதுக்கப்புறம் போலீஸ் பூத்துனா என்ன சொல்ல வரீங்க? காரணம் கேட்காத அரசியல், அவ்வளவுதான். அந்த பொழப்புக்கு பிச்சை எடுக்கலாங்க. ஒரு கோயிலுக்கு வெளியே உட்காந்து பிச்சை எடுக்கலாம். கோயிலுக்கு வெளியே திருவோணம் எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு வெளியே பிச்சை எடுக்கலாம். அந்த உரிமை அரசியல் லாபத்தை இப்படிதான் அறுவடை பண்ணுமா? நீங்க இதுக்கு இப்படிதான் ஓட்டு வாங்கணுமா? பிஜேபி ரொம்ப அருவருப்பா நடந்துக்கிறீங்க. இதுக்கு பேர் பத்திரிகை துறையில இது மாதிரி இவ்வளவு கேவலமா நடந்துக்காதீங்க. நான் ஐ எம் a pure பக்கா ஜர்னலிஸ்ட், மக்களுக்கான ஜர்னலிஸ்ட். நான் வந்து ஒரு பேலன்ஸ்டு ஜர்னலிஸ்ட். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. வெறும் திமுக வர்சஸ் பிஜேபி அரசியலுக்காக இந்த போட்டோவை பயன்படுத்திட்டீங்களேன்ற வாதத்தை தான். ஐயோ மாதேஷ், திரும்ப அது அரசியல்னு சொல்லாதீங்க மாதேஷ், அது வலி. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. இப்போ அப்பாவை இழந்து நான் என்ன கேக்குறேன், ராணுவத்துல போயிட்டு ராணுவ வீரர்கள் இறந்துருவாங்க. அந்த இடத்துல அவார்டு வாங்கும் போதோ இல்ல அவங்களுக்கு இறுதி சடங்கு செய்யும் போதோ அந்த குழந்தைங்க அழற வீடியோலாம் நீங்க பாத்திருக்கீங்களா? அது அரசியலுக்காக போடப்பட்ட வீடியோவா? இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா? உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு? அந்த நீதிமன்ற ஆணையை நீங்க நிறைவேற்றி இருந்தா அந்த உயிர் போயிருக்காரு, அந்த பையன் நீங்க அனாதையா இருக்க மாட்டானே. அதானே உண்மை. இல்ல, நிறைய பேர் அந்த போட்டோவை போட்டு ஸ்டாலினுக்கு சாபம் விட்டீங்க. ஸ்டாலின் யாருக்கு சாபம் விடணும்? சரியான வார்த்தை திரும்ப எதுக்கு இது? என்ன இதெல்லாம் தப்பு? இல்ல எனக்கு புரியல. ஸ்டாலினுக்கு தான் விடணும், யாருக்கு விடணும்? இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கா இல்ல நாசமா போறதுக்கா? இது சாமு அழிஞ்சு போவடா, நீ நல்லா இருக்க மாட்டடா.
அந்த அந்த பூர்ணச்சந்திரன் அவர்களுடைய மரணத்திற்கு கேவலமா அர்த்தம் கற்பிச்சு சில திருட்டு பசங்க போட்டாங்களே, அதெல்லாம் யாரும் தப்பு. அது தப்புன்ற நான் அது உண்மையா தப்பு. கண்டிப்பேன். அது அது தப்பு தப்பு. நான் கேட்டதுக்கு அப்புறம் தப்பு சார். அதெல்லாம் தப்பு சார். அதுதான் அரசியல், அதுதான் அற்ப அரசியல், அதுதான் கேவலமான அரசியல். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவேன். பாதை 144 போட்டு நீங்க எல்லாரும் போக கூடாதுன்னு சொன்னா சட்டத்தின் மூலம் அனைவரும் சமம். 144 போட்டு இந்துக்கள் மட்டும் போக கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நாங்க 2ஆம் தர குடிமக்கள் தான். நாங்க நீதிமன்றம் போய் ஆணை வாங்கிட்டு வந்தா கூட எங்களுக்கு ஒரு நாள் ஒரு விலைக்கேற்றுறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லை மதேஷ். நாங்களாம் 2ஆம் தர குடிமக்கள் தானே. அதனால நான் தெளிவா சொல்லிடுறேன், திமுக ஆட்சியில எல்லா மத மக்களும் பாரபட்சம் இல்லாம சமமா நடத்தப்படுவாங்க. அவங்களோட மத நம்பிக்கைகள் மதிக்கப்படும். நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். கொஞ்சம் நிறுத்துங்க. கோயிலுக்கு போக முடியுது இல்ல நம்மளால? கொஞ்சம் நம்மளால நிறுத்துங்க. கோயிலுக்கு போக முடியுதா இல்லையா? இல்ல முடியல. அப்படி எல்லாம் கிடையாது. ஏன் நீங்க வந்து உங்க ஊர்ல உளுந்தூர்பேட்டையில கோயிலுக்கு போனா உங்களை யாராவது தடுக்குறாங்களா? திருவண்ணாமலையில கோயிலுக்கு போனா தடுக்கிறாங்க. தடுக்கலாம் இல்ல, யாரும் தடுக்கல. திருவண்ணாமலையில எல்லாம் கோயிலுக்கு எப்பனாலும் போலாம் சார். திருவண்ணாமலையில பிறந்தவங்க அண்ணாமலையாரை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுதுன்னு திருவண்ணாமலையில இருக்கவங்கள்ட்ட கேட்டுட்டு அப்புறம் வந்து பேசுங்க மதேஷ். பேருந்து நிலையம் வரைக்கும் அங்க கிரிவலத்துல முழுக்க கடைபுறம் ஆரம்பிச்சிருக்கா. எதுக்கு தெலுங்குல விளம்பர பழக வருது? ஆந்திராக்காரங்க ஜனத்தொகை அதிகமா ஆவறதுனால குடுத்தன இருக்கிற வீட்டையும் காலி பண்ணிட்டு அவங்களுக்கு தினம் வாடகைக்கு விடுறாங்க. இங்க வந்து வீடு வாடகை கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. அதான் இருக்கப்பட்டவங்க போயிடுறாங்க. நார்மலான குடும்பம் இப்ப எங்களை மாதிரி ஆளுங்க வேற வீடு கிடைக்கிறது கஷ்டம். இன்றைக்கு தமிழகத்துல இந்த இருக்கிற நடைமுறை சிக்கலை நீங்க வந்து ஏதோ அங்கு மிகப்பெரிய இந்துக்களுக்கான உரிமை பறிக்கப்பட்டது போல நீங்க சொல்லிட்டு நடைமுறை சிக்கல் இருக்கு. அந்த சோ கால்டு நடைமுறை சிக்கல் சிதம்பரம் கோயில்ல ஏன் இல்ல? அவர் ஏதோ எசமா நினச்சிக்கிட்டு இருக்காரு ஐயா சேகர் பாபு ஐயா, அமைச்சர் பெருமகன். அறநிலைத்துறையே இன்னும் 1000 ஆண்டுக்கு அவர் கையிலே இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காருல. வாழ்க்கை ஒரு வட்டண்டா, இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். அதை நீ இன்னும் புரிஞ்சுக்கல, சீக்கிரமே புரிஞ்சுக்குவேன். சேகர் பாபுன்னு ஒருத்தர் நீங்க நல்லா பண்ணுறாருப்பா. அவர் ஒட்டுமொத்தமா பூரா கவர் பண்ணிட்டாரு எல்லாரையும். அதனால வந்து நம்ம எப்படியாவது இதை உடைக்கணும் அப்படின்னு நீங்க இந்த அரசியலை எடுத்துட்டு உங்களுக்கு சேகர் பாபு கூப்பிட்டு ஏதோ கொடுத்து இப்படி சொல்ல சொன்னாரா? கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. நான் என்னுடைய உரிமைகள் பறிக்கப்படுறத பத்தி பேசிட்டு இருக்கேன். சேகர் பாபு நல்லா பண்றாரு. என்ன நல்லா பண்ணாரு? உங்களுக்கு தான் நல்லா பண்ணாரா? நல்லா பண்ணாருன்னா மக்களுக்கு பண்றதா தான் நல்லா பண்றது. உங்களுக்கு எல்லாம் கூட்டு நல்லா பண்ணாருன்னா அதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பு கிடையாது. அண்ணே அண்ணே உங்க 200 ரூபா வந்துருங்க, உங்க 200 ரூபா வந்துரும். இன்னைக்கு கவலைப்படாதீங்க, லட்சக்கணக்கா 400 ரூபாய கொடுத்துடலாம் விடுங்க சார். அவருக்கு எதுவும் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு காவி வேட்டி போட்டு சுத்தினுங்கிற ஒரு அறநிலைத்துறை அமைச்சரை நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் சார் பாக்குறேன். கடவுளே, இங்க பாருங்க, எனக்கு என்ன யாருமே கோயிலா சுத்தினுங்கிறாரு. எனக்கு பிபி ஏறி என்னன்னா ஏதாவது டக்குனு வார்த்தைகளை விட்டுருமோ பயமா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. நீங்க எல்லாம் விஐபி ரூட்ல போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்துட்டு இங்க ஏதோ பெரிய உரிமை பறிச்சதா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற அடிப்படை உரிமை மறுக்கப்படுது. வழிபாட்டு உரிமைங்கிறது எங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற அடிப்படை உரிமை. இங்க கோவில்கள் எல்லாம் கேப்பார் இல்லாம இடிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு இருந்தா நீங்க கேனத்தனமா நீங்க கோயிலுக்கு போனீங்களான்னு கேக்குறீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? ஏன்டா அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா, சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு. வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க. வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். டப்பா